நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு அவசர நிலையை நினைவுபடுத்திய பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் சாசனத்தை கையில் எடுத்த காங்கிரஸ். இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய உரையினோட பல விவகாரங்களை அவர்கள் பேசினார்கள். இது அரசினுடைய உரையைத்தான் ஜனாதிபதி அவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு நிலை. கடந்த 2 நிலைகளை விட இப்போது மாறுபட்ட ஒரு சபையை நாம் காண முடிகிறதா என்பதை நாம் தெளிவாக அவதானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். முழுமையான கடுமையான ஆதரவை பெற்று கடந்த 2 முறையும் ஆட்சியில் இருந்த மோடி அரசு தற்போது அப்படி அல்ல. கூட்டாளிகளின் துணையோடு அவர்கள் ஆட்சியில் இருக்கிற காட்சியை நாம் காண முடிகின்றது. இந்த நேரத்தில் தான் அரசியல் சாசனத்தை கையில் எடுக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த அரசால் மட்டுமே மக்களினுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும் என்பதை பாரதிய ஜனதா அந்த உரையிலே ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற நாடாளுமன்றத்தில் செங்கோலை நீக்கி அரசியல் அமைப்பு வேண்டும் என்கின்ற குரல்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது சமாஜ்வாடியுடைய திரு சௌத்ரியால். இது போன்ற பல மாறுபட்ட கொள்கை முரண்களுக்கு இடையே கடும் போக்கான ஒரு நிலை இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும், அரசியல் அமைப்பா, செங்கோலா, விவாதம் இல்லாமல் மடைமாற்றம் செய்யப்படுமா பேசுவதற்காக நாம் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். ஐயா வாங்க. காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே திரு முருகையன், எமது வெளிப்புற படப்பிடிப்பினோடு திரு செல்வம் அவர்கள் தூத்துக்குடியிலே பாஜகவின் சார்பில் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகராக திரு நவநீத் அவர்களும் எங்களோடு இணைகிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். ரங்கராஜ் சார், இப்போது இந்த அரசியல் சாசனம் விஷயம், அவசர நிலை பிரபடுத்திய விஷயம் இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக? 3வது முறை பதவியேற்றிருக்கிற மோடியினுடைய இந்த அவை பெரிய மாறுதல் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வரும் நான் நினைக்கல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அதோடைய கொள்கைகள், திரு மோடியோட அணுகுமுறை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதற்கு தெளிவான சிக்னல்ஸ் வந்திருக்குது. கூட்டணி கட்சிகள் அவங்க ஆதரவு தேவை. ஆனால் கூட்டணி கட்சிகள் என்ன செய்ய முடியாது, அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாது. குறைந்த எண்ணிக்கையில் அவை ஈஸியாக நடத்தக்கூடும். பெரும்பாலும் நீங்கள் முதல் இண்டிகேஷன், அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க. கன்சென்சஸ் பேசுகின்ற அரசு எதிர்கட்சிகளோட கன்சென்சஸோட இல்லை கூட்டணி கட்சிகளோட கன்சென்சஸ் என்று நடத்த வேண்டும் என்று திரு மோடி சொன்னாலும் முதல் நடவடிக்கை என்ன? புரோட்டம் ஸ்பீக்கர், கண்டிப்பாக 7வது டேர்ம் இருக்கிற ஒரு எம்பியை, பாஜக சார்ந்த ஒரு எம்பி, அவர் புரோட்டம் ஸ்பீக்கர், அதாவது தற்காலிக சபாநாயகர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அவ்வளோதான் அவருடைய வேலை. ஒரு நாள் அதோட அவர் வேலை பண்ணி புதிதாக ஒரு ஸ்பீக்கர் வரப்போகிறாரு. அது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. மரபுபடி அந்த லோக்சபாவில் இருக்கிற மூத்த உறுப்பினர், அதிகமான டேர்ம் இருந்தவர், அவர் புரோட்டம் ஸ்பீக்கராக இருப்பார். இது ஒரு ரொம்ப சின்ன விஷயம். இதில் ஒரு 8வது டேர்ம் இருக்கிற காங்கிரஸ் எம்பி அதை செய்யக்கூடாது, அது பிஜேபி தான் அதில் கொண்டாடுவோன்றதுலேருந்தே இவங்க சொல்கிற கன்சென்சஸ் என்ற ஒரு தியரிக்கு எதிர்முனையாக அது அமைகிறது முதல் நடவடிக்கையே. அது அதாவது நம்ம விளங்குற மாதிரி சொன்னால் கன்சென்சஸ் அப்படிங்கிறது சரியான மீனிங் ஒருமித்த ஒரு நடவடிக்கை. ஒருமித்த கருத்துனா நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாரும் ஆமோதித்து ஆதரவு கொடுக்கணும். ஆமாம், அப்படின்றதுனா கன்சென்சஸ் கிடையாது. கண்டிப்பாக கன்சென்சஸ் அப்படி இல்லை. எல்லா பரஸ்பர கட்சிகளுடைய கருத்துக்கள் உள்வாங்கி தேவைப்பட்டால் அரசு கொண்டு வர சட்டங்களிலே அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு அட்மிஷன் ஸ்டேஜிலே சரி அல்லது பிறகு டிஸ்கஷன் நடக்கும்போது சரி சில திருத்தங்கள் கொண்டு வந்து அவங்களையும் சேர்த்து கொண்டு அந்த வியூஸ் உள்வாங்கி கொண்டு அப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது ஒரு கன்சென்சஸாக அமையும். சரி, அது பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு. ஏன்னா எதிர்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்காங்க. நாம நிறைய பார்த்துருக்கோம். ஆளுங்கட்சி சார்ந்தவர்களே சில நேரத்தில் கட் மோஷன் கூட கொண்டு வருவாங்க.
ஒரு தீர்மானம் இருக்குன்னா, அவர் சட்டம் முன்வடிவு இருக்குன்னா, அவங்களே கூட சில நேரத்தில் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. கட்சியுடைய கொள்கைக்கு மாறாக இருந்தால் கூட சில திருத்தங்கள் அதில் செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. சில நேரங்களில் அவர்கள் கட்மோஷன் கூட வற்புறுத்துவார்கள். ஆனால் கடைசியில் அரசு அந்த கட்மோஷன் கொடுத்தவர்களோடு பேசி அவருடைய கருத்துக்கள் நாங்கள் உள்வாங்கிட்டோம், இந்த திருத்தங்கள் நாங்களே இதை கொண்டு வரோம் சரி அப்படின்னு சொல்லி அவை முன்னவரும் சொல்வார். சரி. அதுபோல் பல சட்டங்கள் நாட்டில் அப்படி வந்த கதை வரலாறுலாம் உண்டு. ஆகவே எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்கள் உள்வாங்கி அந்த கருத்துக்களும் சேர்த்து வேண்டிய சில திருத்தங்களை அரசு சார்பாக கொண்டு வந்த சட்டங்கள் முன்வடிவுகளாக இருந்தால் கூட அது செய்யலாம். அதுக்கான ஒரு அமைப்பு தான் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அதுக்கான ஒரு அமைப்பு. இப்போ ரங்கநாதன் சார், இப்போ இந்த கன்சென்சஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆட்டோக்ரஸி, ஒரு விதமான சுயாதீனமாக தன்னிச்சை நடவடிக்கையாக மறுபடியும் இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்களா? கொஞ்சம் கோலியேஷனாக விட்டு போகிற மாதிரி ஒரு டாலரேட்டாக இல்லாமல் மறுபடியும் கடந்த காலத்தை போன்றது ஒரு நிலையை இப்போ முதல் கூட்டத்தில் இன்றைய உரையில் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, எந்த கொள்கை முடிவிலையும் மாற்றம் செய்கிறோம், அதுலேருந்து பின்வாங்குறோன்ற எந்த அறிவிப்பும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் முடிந்த பிறகு எந்த நாட்டில் முன்னால் இருக்கிற எந்த முக்கியமான முடிவிலையும் அது மாதிரி அறிவிக்கலை. இப்போ இன்றைக்கி பேசின உரையை சொல்கிறீங்க? ஆமாம், இன்றைய உரை இப்போ கடந்த தேர்தலுக்கு பின்னால் என்னென்ன காரணங்களுக்காக தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் என்று கட்சியில் உள்மட்டத்தில் பேசியக்கூடிய கருத்துக்கள், அதனுடைய எதிரொலியாக அரசு அந்த கொள்கைகளில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறதா அல்லது சில ப்ராஜெக்ட்ஸில் சில மாற்றங்கள் வருமா என்றால் அதற்கான எந்த அறிகுறிகளும் இதுவரை இல்லை. இப்போ நீங்கள் எதுவாக நீங்கள் அக்னிவீர் திட்டமாக சொன்னாலும் சரி, சிஏ திட்டமாக தான் சரி, ஏற்கனவே போட்ட சட்டங்கள் அந்த அடிப்படையில் அந்த முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தெரியுது தவிர இதுவரை அரசு சார்பாக மறுபரிசீலனை செய்கிறோம் அல்லது மாற்றி அமைக்கப்படும் எதிர்கட்சி கேட்டு அவங்க கருத்து வாங்கி இவையெல்லாம் மாற்றப்படும் என்ற ஒரு கருத்து வேலை. என்ன சொல்லணும்னா, கூட்டணி கட்சிகள் கூட சில நேரத்தில் அவங்கள சில சட்டங்கள் ஒடுத்து அல்ல சில சரத்துக்கள் ஒட்டி, ஒட்டுமொத்தமாக அந்த சட்டத்தை ஒட்டி இல்லைன்னா கூட சில சரத்துக்கள் ஒட்டி அவங்களுக்கு சில கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு இண்டிகேஷனோ ஒரு சிக்னலோ இல்லை, இதுவரை வரல. அதாவது இந்த ஒரு இப்போ 4ஆம் தேதி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் ஆச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த இடைப்பட்ட 20 நாள் ஆச்சு. இந்த 20 நாட்களிலும் அவர்கள் புதிய பரப்புரையாக எதுவும் அறிவிக்க இது வரல. ஏன்னா கொள்கை முடிவில் மாற்றங்கள் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இல்லை, எந்த மாதிரி ஒரு திங்கிங் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து வரல. வாரம் ஓகே. நவனி சார், அதே கேள்வியை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இல்லை, இது இவங்க வந்து 3வது முறையாக இது கண்டினியூவேஷன் தானே. ஆமாம். ஸோ அப்படி தான் இதை பார்க்க முடியும். சார், ஸோ புதுசாக யாராவது ஆட்சி அமைத்தால் அதனுடைய எதிர்பார்ப்புன்றது வேறு. இவர்கள் ஏற்கனவே வந்து கொள்கை முடிவாக சில எடுத்து வச்சிருக்காங்க. முதல்ல 2வது 3வது முறை வரும்போது என்ன ஆகுது, இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி அந்த தேர்தலில் இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் பிரகாரம் வந்து சில சீர்திருத்தங்கள் இல்லை சில இதெல்லாம் வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவங்க ரிவே பண்ண பார்ப்பாங்க. முதல் இது அவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்குன்னா, நம்மளே பார்த்தோம் கடந்த 2வது முறை அவங்க வெற்றி பெறும்போது இந்த விவசாய சட்டங்களாக இருந்தாலும் சரி, அதில் முதல் முறை வந்து லோக்சபாவில் அது பாஸ் பண்ணப்பட்டது, ராஜ்யசபாவில் அதை நிறுத்தி வைக்கப்பட்டது, அதை பாஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய பெண்டிங் ஒர்க் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அஜெண்டா ஆல்ரெடி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ கூட்டணி இருக்கிறனால அந்த கூட்டணிக்காக கொஞ்சம் ஸ்பேஸை கொடுக்கணும், அதுதான் பிரைமரி. ஏன்னா அது இன்டாக்டாக இருந்தால் தான் இவங்களால அடுத்த 5 வருஷம் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். கண்டிப்பாக. அதனால் அந்த கூட்டணிகளுக்கான அந்த ஸ்பேஸையும் கொடுத்து விட்டு இவர்களுடைய அஜெண்டாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவர் அங்கே ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுதான் குடியரசுத் தலைவருடைய உரையில் வந்து பார்க்க முடியாது, தவிர்த்து வந்து இல்லை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ திரு நவநீத் என்ன கேட்குறதுனா, ஜனநாயகத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள், அரசியல் அமைப்பை குறித்து பேசுகிறார், அந்த கிதாபுல் என்ன சொல்கிறது கிதாப் எடுத்து முத்தமிட்டு மோடி உள்ள சொல்கிறார், ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறார், சமூக நல்லிணக்கம் குறித்து பேசுகிறார். ஒருவேளை இந்த கடும் போக்குவாதத்தின் அடிப்படையில் பிரச்சாரத்தில் பிரதமர் அவர்களே நேரடியாக ஈடுபட்டார், மதத்தை குறித்து பேசினார், ஒரிசாவிலே போன்று தமிழர்களை குறித்து பேசினார், இப்படியெல்லாம் வெற்றி பெறுவதற்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து அதன் வழியே அவர்கள் பயணித்தார்கள். நீங்கள் மறுக்க முடியாது. இனி வரக்கூடிய ஆட்சியில் அதே கடும் போக்குவாதம் மறுபடியும் தேர்தல் லாபத்தை கருதி தொடருமா? ஜனநாயகம், விழுமியங்கள், சமூகம், அரசியலமைப்பு, சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம்,
எல்லாமே பேசக்கூடிய இந்த அரசு இனி அப்படிப்பட்ட தவறான போக்குகளை திருத்திக் கொள்ளுமா, இல்லை அல்லது அது தவறான போக்கு அல்ல என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? இல்லை, நான் என்னுடைய பார்வை என்னன்னா, பிரச்சாரத்தின் போது பேசப்பட்டது பிரச்சாரத்துடைய பேச்சாக தான் பார்க்கப்படுது. அப்படி சொல்றீங்க? இல்லை, அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள், நான் எப்போ சொல்கிறேன், அவர் குஜராத்தில் அந்த மோடி என்ற ஒரு சாதியினர் வந்து பேசுனதுக்கா மோடி அப்படிங்கிற திருடர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வழக்கு போடப்பட்டது. அதை சந்தித்திருக்கிறார். இன்னும் வந்து ஸ்டே தான் வாங்கியிருக்காரு. சரி. அது மாதிரி நாளைக்கு யாரா இருந்தாலும், ஒரு இந்தியாவில் உள்ள எந்த பிரஜை வேணாலும் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு இந்த பிரச்சாரத்தில் அவர்கள் வந்து பரப்புரையில் பேசினதுக்கு வந்து யாரா இருந்தாலும் வந்து கட்டாயம் கேஸ் போட சந்தித்து தான் ஆகணும். மாற்றுக்கருத்து இல்லை. பிரதமராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி. பட் என்னன்னா, ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பப்படுத்தப்பட்டுள்ளதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குறிப்பாக ஊடகம் மத்தியில் அப்படி ஒரு பிம்பம் எடுத்து போன பிறகும் கூட இவங்களால தேர்ட் டைம் வர முடியுது. சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக கூட பார்த்தா கூட 240 தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் நீங்கள் வர்சஸ் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலையும் பெருசாக ஒரு டைரக்ட் காம்படிஷனே இருந்ததில்லை, கேரளாவில் தவிர. கேரளாவில் வேணால் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி இருக்கிறத தவிர்த்து வந்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ் கூட்டணிகளோட தான் பிஜேபி சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு பெரிய சவாலான விஷயமாக தான் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதாவது இது இப்படி தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த 2 முறை அவங்க ஆட்சி நடத்திருக்காங்க. ஸோ 3ஆவது முறை மக்கள் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து அதை உணர்வார்கள். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் கட்டாயமாக சில ஒரு ஃபீட்பேக்லாம் வந்திருக்கிறோம். இந்த பரப்புரையில் கொஞ்சம் சில கடுமையான வார்த்தைகள் வைக்கப்பட்டிருந்தது, சொல்லாடல் இருந்திருக்கலாம். இல்ல இருந்திருக்கலாம், இல்ல இருந்ததல்லவா? இல்ல இருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கலாம், நாங்கள் இருந்தது என்றே உறுதி. அதுதான் சொல்ல வந்தேன். அது இருக்கலாம் அப்படின்றது அவருக்கு ஃபீட்பேக் இருக்கு. ஏன்னா நம்மளே பார்த்தோம், அவர் ஒரு ராஜஸ்தான்ல ஒரு பரப்புரையில் பேசின பிறகு இது வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை தான் தாக்கி பேசினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இஸ்லாமியன்ற பேரை அவர் குறிப்பிடல. அவர் பொதுவாக சொன்னதை வந்து நீங்க வந்து ஒரு மதத்தை தான் வைத்து குறிப்பிட்டு பேசினீர்கள் சொல்லிட்டு ஊடகங்கள் கிளப்பிட்டீங்க. நீங்க சொல்றீங்க கிளப்பின பிறகு ஒரு டைரக்ட் இன்டர்வியூல வந்து இந்த கேள்வி வைக்கப்பட்டு அதை மறுத்து மறுபடியும் அதே பேச்ச பேசல. நான் என்ன சொல்றேன், அவர் மறுத்து குறிப்பாக எந்த ஒரு மதத்தையும் அவர் தாக்கி பேசவில்லை. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது கடந்து வந்தாச்சு. இந்த பரப்புரையை செய்து பார்த்தாச்சு, அது தோல்வி அடைந்து விட்டது. அதை தான் கேட்குறேன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சுது, கடந்தது பழையல கழிதல் அதெல்லாம் முடிஞ்சுது இல்லையா? இப்போ இனியாவது அந்த மாதிரியாக இந்தியாவுடைய டெமோக்ரஸி புளூரிசம், தி வேல்யூ ஆஃப் டெமோக்ரஸி. ப்ளீஸ், அதை வந்து அதை தான் சொல்ல வந்தேன். ரெண்டே விஷயத்தை சொல்லிட்டு நம்ம ஞாபகப்படுத்தணும். இந்த இவங்க பிஜேபியாக இருந்தாலும் சரி, இந்த எமர்ஜென்சி காலத்தில் வந்து பல பேர் அதனால வந்து என்ன சொல்றது, அது கூட அந்த பீரியடை வந்து கடுமையாக வந்து அதில் வந்து அனுபவித்தவர்கள் இருக்காங்க, அது கடந்து வந்தவர்களாக இருக்காங்க. அது இப்போ எதனால இந்த தேசத்துக்கு என்ன லாபம்? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், அது என்ன லாபம்? இல்லை எந்த லாபத்தினால கொண்டு வரப்பட்டது நம்ம ஃபர்ஸ்ட் புரியணும். அது ஏன்னா மீண்டும் இங்கே என்ன பிரச்சனையாக வந்து நம்ம எல்லாரும் படித்தது வந்து ஒரு குறிப்பிட்ட வரலாற்றை தான் படித்திருக்கிறோம். நீங்கள் வந்து எமர்ஜென்சியை பற்றி படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு 6 ஆத்தர்ஸ் புக் எடுத்து தான் நீங்கள் படிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வரலாற்று புத்தகத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட வரலாற்று புத்தகத்தில் எமர்ஜென்சினா என்னென்ன இருக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், குல்தீப் நாயரோடது, கோமி கபூர், பிபன் சந்திராவோட புஸ்தகத்தை படித்தாதான் எனக்கு எமர்ஜென்சி என்னால் என்னவென்று தெரியும். எவ்வளவு மோசமான சட்டம் என்பதை, எப்படி இருந்தது என்பது, எப்படி ஒரு இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலில் முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சி அமைக்கப்படுகிறது. அதே கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயக முறைப்படி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு பி டிஸ்மிஸ்ட். இதை விட என்ன மிஸ்யூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்கிறது? 59 சொல்றீங்க. 59 முதல் முறையாக காங்கிரஸ் மட்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்ற ஒரே காரணத்திற்கு, பிஃபோர் எமர்ஜென்சி, நான் என்ன சொல்றேன், கான்ஸ்டிடியூஷன் வந்து எங்க ஃபர்ஸ்ட் டிமாரலைஸ் பண்றாங்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுவதில் என்ன ஒரு இது இருக்கிறதுன்றது. இப்போ நவநீத், சுருக்கமான கேள்வி, இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அரசியல் விமர்சகரா சார், இப்போ நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா, பலமற்ற ஒரு அரசு 240. அப்போ அவங்க பலமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தர்மத்தையும் அவர்களுடைய கோரிக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, பலமில்லாமல் இருந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அவர்களுக்கு சற்று நிறைவாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பலமான ஒரு அமைச்சரவையில் எதிர்க்கட்சிகள் பிரதித்துவம். மூன்றாவது, வெளிப்படையாக நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் தாய் அமைப்போடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் பிஹைண்ட் இட் ஸ்க்ரீன். இப்போ ஆர்எஸ்எஸோடு அவர்களுக்கு சில மோதல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தாவ்டே போடுவதா, ஃபன்சாலா போடுவதா,
சிவராஜ் சிங் சவுகானை போடுவதா ராஜ்நாத் சிங்கை போடுவதா என்று ரெண்டா மோதிக்கிட்டு இருக்காங்க. இவைகள் எல்லாம் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள். அடுத்து வரக்கூடிய 3 மாநில தேர்தல், 4 மாநில தேர்தல், இதை எப்படி கையாள போகிறார்? இல்லை, இப்போது ஃபஸ்ட் ரிவர்ஸ் சொல்லணும். அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து எந்த ஒரு ஆர்எஸ்எஸ்ன்றது வழிகாட்டுதல் அமைப்பு தான். ஏன்னா அவங்க அரசியல் ஈடுபடுறதில்ல, அவங்களுடைய அரசியல் கருத்தை வைக்கிறாங்க, அதில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ்லேருந்து சில பிரச்சாரங்கள் வந்து அதுலேருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்களே தோற்று வந்து ஆர்எஸ்எஸோட தனி ஒரு அமைப்பு, அரசியல் அமைப்பு கிடையாது. அவர்கள் அரசியல் கருத்தை கூறுகிறார்கள். அது வந்து இந்த அரசுக்கு இல்லை, எந்த அரசாக இருந்தாலும் வந்து அவருடைய கருத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட ஆர்எஸ்எஸ் அவருடைய கருத்தை சொல்லி பொதுவாக சொன்னதான் மோடிக்கு எதிராக இல்லைங்கிறீங்களா? நான் வந்து அவர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக எந்த அரசாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்த அரசுன்னு இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அவர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறது, பல விமர்சனங்கள் வைத்துள்ளது. ஸோ அதனால் வந்து உடனே இவங்களுக்கு அகேன்ஸ்டான்னு சொன்னால் அப்படி கிடையாது. அரசுக்கு ஒரு 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 இண்டிகேஷன் கொடுக்க முடியும், அதை அவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டணியெல்லாம் அதையெல்லாம் அகாமடேட் பண்ணி, ஏன்னா கூட்டணி எதிர்க்கட்சிகள் பலத்தையும் சொல்லுங்கள், அந்த எதிர்க்கட்சிகள் பலத்துக்கும் அதான் சொல்லலாம். கூட்டணிகள்ன்றது வந்து அவர்கள் எல்லாருமே கூட்டணியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கூட்டணியாக அங்கே இருக்கும் போதே கூட இவர்கள் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்ற ஒருமனதாக அந்த ஒரு சிந்தனையில் தான் அவங்க பயணித்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து பிரதமர் வேட்பாளரே யாரும் தெரியாது, முதல்ல நம்ம போவோம் அப்படின்ற ஒரு களத்தில் போனவங்க தோல்வியை தான் அடைந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் வந்து இந்த களத்துலன்னு பார்க்கும்போது வந்து இவங்கள எவ்வளோ பேர் வந்து சரி பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனா இதுலேருந்து போகக்கூடியவங்க தான் ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு 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 என்ன சொல்கிறது, இது வந்து நம்மளே நிறைய பார்த்துட்டோம் அரசியலில் வந்து இங்கே நீங்கள் என்ன சொன்னீங்க, இங்கேருந்து அங்கே இடமாற போகிறாங்க, இடமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இதே இது லோட்டஸ் ஆபரேஷன் சொல்லலாமா? இல்லை, லோட்டஸ் நான் என்ன சொல்ல வரேன், வரக்கூடிய எதனால இடமாற போறீங்க நீங்க எதனால இடமாற போறீங்க? ஒரு யாருக்கா இருந்தாலும் அங்க இருந்தா தமிழ்நாட்டில் 49 எம்பி 40 எம்பி போயிருக்காங்க, என்ன அவர்களால் லாபம் இருக்கிறது சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. டீ காஃபி குடிச்சிட்டு வருவாங்க. மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியும்? ஐயா தான் சொல்லுவாங்க. இல்ல, மக்களுக்கு ஏதாவது டைரக்டா சேவை பண்ணி அவங்களால ஏதாவது பண்ண முடியுதா? ரெண்டாவது தடவை கொடுக்குறாங்க வாய்ப்பு. இல்ல ஐயா சொல்றாங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அப்படி இருக்கிறது யாராவது வந்து ஆக்கப்பூர்வமா அந்த பக்கம் போனா இதுங்க ஆக்கப்பூர்வமா மக்களுக்கு செய்யலாம், தங்களுக்கு கிடைக்காது இல்ல மக்களுக்கு செய்யலாம்ன்றது. அதுவும் இப்ப வரக்கூடிய அந்த நீங்க சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா போன்ற மாநில தேர்தலில் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய பலப்பரீட்சை, ஒரு பெரிய பலப்பரீட்சை. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கார். அதாவது 40 பேர் காஃபி டீ குடிக்கிறத விட எங்களோடுன்னா அவரோடு இல்லை, அவர் அரசியல் கட்சி இல்லை, அங்கே சேர்ந்தால் ஏதாவது செய்யலாமே. முருகையன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மோடி நினைக்கிறார். சொல்லுங்கள் சார், ஐயா வைத்த சில விஷயங்கள். அதாவது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே ஆளுங்கட்சி, ஒரு பலமான எதிர்க்கட்சி. அப்படி அமைந்தால்தான் அந்த நாடு சிறக்கும், அந்த அரசு வந்து சிறப்பாக செயல்பட முடியும். நீ பலமில்லாத ஒரு எதிர்க்கட்சி இருந்தால் தான் தோன்றித்தனமாக தன்னுடைய சொந்த கொள்கைகளை எல்லாம், சொந்த அபிப்பிராயங்களை எல்லாம் இந்த நாட்டில் நிறைவேற்றி விடுகிற முயற்சியில் ஆளுங்கட்சி இறங்கும். இப்பொழுது இந்தியாவில் காங்கிரஸே இல்லாத இந்தியாவை உருவாக்கப் போகிறோம் என்றெல்லாம் மார்தட்டி கொண்டார்கள். இந்த நாட்டு மக்கள் சரியான சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பேசாதீர்கள், இந்த நாட்டில் ஆளுங்கட்சி இருக்க வேண்டும், ஒரு பலமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்று மக்கள் சொன்னதாக தான் அர்த்தம் இந்த தேர்தலுடைய முடிவு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமா இல்லையா என்பதல்ல. இந்த மக்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்தாலும் அப்படி பேசாதீர்கள், இந்த நாட்டில் எதிர்க்கட்சி என்பது பலமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை சுட்டி காட்டுவதற்கு ஒரு எதிர்க்கட்சி இல்லை என்றால் ஆளுங்கட்சி எடுக்கிற முடிவு எல்லாமே இந்த மக்களை நலப்படுத்துவதாக இருக்கும் என்றெல்லாம் நம்ப முடியாது. இந்த மக்களுக்கு எதிரான கருத்துக்களாக பல வந்திருக்கிறது. அதனால தான் நீங்கள் சொன்ன எமர்ஜென்சி கூட பலமான எதிர்க்கட்சி இல்லாதனால தான் அந்த எமர்ஜென்சி அந்த முடிவு எடுக்கிற அது பெரிய தவறு இல்லையா? ஆமா, தவறுதான். நான் வந்து எமர்ஜென்சி எதிர்த்து போராடியவன். என்னை சிறைபிடிக்க துரத்தினார்கள். நான் அப்பொழுது காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் இருக்கிறேன், காமராஜர் தொண்டரா இருக்கிறேன். சத்தியமூர்த்தி போன்ல போய் 10 நாள் அங்கே படுத்திருந்தேன். நான் படித்துக் கொண்டிருந்ததனால் பாராமச்சந்திரன் தலைவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், பாராமச்சந்திரனும் குமரியானந்தனும் தண்டாயுதபாணியும் அங்கே இருந்தார்கள். நான் போய் என்னை சிறைபிடிக்க துரத்துகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும், சிறைக்கு போகலாமா அப்படின்னு சொன்னேன். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது மாதிரி போகக்கூடாது, இங்கேயே 10 நாள் இங்கே படுத்து 76 இங்கே 10 நாள் படுத்துக்குங்க, எழுத்தாப்புல ஹோட்டலில் சொல்லி விட்டுறோம், நீங்கள் சாப்பிட்டு இங்கே வந்து படுத்துங்க, 10 நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு போனால் போதும், அப்புறம் நிலைமைக்கு தகுந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம்.
அப்படி சொன்னார்கள். எனவே நான் வந்து எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்து போராடியவன். இப்ப அந்த எமர்ஜென்சி நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சி பாராவுடைய பிரிவுல இருந்தபோது துரைத்தப்பட்ட ஒரு ஆளுமையா இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு அதை நினைவுபடுத்த வரலாற்றை சொல்வது வேண்டாம். ஏன் தெரியுமா? அதைத்தான் அந்த ஒரு தவறான முடிவை இந்திரா காந்தி எடுத்ததனுடைய தண்டனை அனைத்தையும் அனுபவித்து விட்டார். அதை நான் வந்து அதாவது இந்த இராணுவமே இனிமேல் இந்திரா காந்தி சொன்னா கூட ராணுவம் கேட்கக்கூடாது என்றெல்லாம் ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசினார் என்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்திரா காந்தி வந்து இந்த நாட்டையே சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் ஒரு கூட்டம். எனவே நான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றேன்னு தான் பண்ணாங்க. ஆனா அதனுடைய விளைவு பல நூறு பேரை, இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தேச தியாகிகளை எல்லாம் சிறைப்படுத்தியது கொடுமைதான். அந்த கொடுமையில பல பேர் மாண்டு போனவர்கள்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த தவறுக்காக அதுக்கப்புறம் பாருங்க 77 தோத்து போகிறார். வட இந்தியாவில் 10 மாநிலங்களில் 0, ஒண்ணுமே வரல. தென்னிந்திய மக்கள் மட்டும் ஆதரித்தார்கள். எமர்ஜென்சி தென்னிந்திய மக்கள் ஆதரித்து 140 சீட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி உள்ள நாடு நம்ம ஊரு. ஏன்னா அப்படி இருந்த போது அதே பாருங்க 1980 அதே இந்திரா காந்தி இங்கே வந்து கடற்கரை கூட்டத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நேரடியாக நான் எதையோ ஒன்று செய்ததற்காக, இந்த நாட்டின் தேச நலனுக்காக நான் முடிவெடுத்தேன், ஆனால் அதில் பல குளறுபடிகளும் பல தவறுகளும் நடந்து விட்டது, அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என்று. முருகனையா, அதாவது காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு பின்பு நடந்த பல தவறுகளில் திரு நவநீத் சொன்ன மாதிரி 59 கேரளாவுடைய நம்பூதிரிப்பாடுடைய ஆட்சியை கலைத்தது. இரண்டாவது தவறு 1975-76 நடந்த இந்த கருப்பு சட்டம் எமர்ஜென்சி. மூன்றாவது 1984 அம்மையார் இந்திரா அவர்கள் படுகொலையின் போது தாடியை பிடித்து நடுரோட்டில் வெட்டப்பட்ட 4000 சீக்கியர்களின் படுகொலை இருக்கு. இதெல்லாம் கருப்பு வரலாறு. அப்படித்தானே? அதாவது அப்படித்தானே? அதை நீங்க காங்கிரஸ் கட்சி மறக்க முடியுமா? ஒரு சின்ன லைன் இன்சர்ட் பண்ணிக்கங்க. கட்டாய கருத்தடைப்பு. சரி, அதெல்லாம் நடந்தது, நான் இல்லைன்னு சொல்லியே. ரைட். அதெல்லாம் மிகப்பெரிய கொடூரம் அல்ல, பல விதமான கொடுமைகள் நடந்தது, கொடுமைகள் அல்லவா? ஆனால் அதே இந்த மக்களை பாருங்க, அதே 1980 நீங்க ஜனதா கட்சி ஆட்சி போகிறது, அதே இந்திரா காந்தி கேட்ட மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அதே வட இந்திய மக்கள் இந்திரா காந்தியை ஆதரித்து 1980 ஓட்டு போட்டு மீண்டும் பிரதமர் ஆக்கியதும் இந்த நாடுதான், இந்திய நாடுதான். எனவே ஒரு தவறை செய்து விட்டார். அதுக்கப்புறம் 1980 வருகிறார். 84 பொற்கோயிலே கொண்டு போய் ராணுவத்தை இறக்கியதும் அதை பொறுக்க கொள்ளாத அவருடைய மெய்காப்பாளராக இருந்த ராணுவ வீரரே அவரை சுட்டுக் கொண்டு விட்டார். எனவே அவர் செய்த தவறுக்கு ஒரு முறை தேர்தலிலே படுதோல்வி அடைந்தார், அடுத்த முறை தன்னுடைய உயிரையே பலி கொடுத்து விட்டார். இவ்வளவும் நடந்து விட்டது. அவர் செய்த ஒரு தவறுக்காக தண்டனை முழுவதுமாக அனுபவித்து விட்டார். அதை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவதோ, அதுக்கு உதாரணம் காட்டி அவ்வளவு பெரிய கொடுமையெல்லாம் அவங்க செஞ்சாங்க, நாங்க ஏங்க 1-2 செய்யக்கூடாதான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒன்றும் சொல்லல. ஏன் இப்ப என்ன நடந்தது? தேர்தலின் பொழுது 2 மாநில முதலமைச்சர்களை நீங்கள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு 2 மாநில முதலமைச்சர் சிறையில் அடைக்கிறீங்க. பேங்க் அக்கவுண்ட், காங்கிரஸ் பேங்க் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு சமமான நிலைப்பாட்டை உருவாக்காமல் எங்களுக்கு சமமான நிலைப்பாட்டை நீ உருவாக்கி இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கே வந்திருப்போம். எங்களுக்கு எந்த விதமான சமநிலையும் கொடுக்காமல் ஒருதலைபட்சமாக ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் அனைத்தையும் பயன்படுத்தி 40 இடம் கூட வந்திருக்கு. இல்லன்னா நாங்க 40 இடம் கூட வந்திருந்தா ஆட்சிக்கு வந்திருப்போம். முருகன், இன்றைக்கு அவங்க பேசும்போது வாக்குச்சீட்டு நடவடிக்கைகளை குறித்தும், கடந்த காலத்தில் வாக்குச்சீட்டு பெட்டிகள் தூக்கி ஓடியதும், கொள்ளையடித்தல் போன்ற நடவடிக்கை எல்லாம் மாற்றமாகி இவிஎம் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோண்டு வானலாவ இன்னைக்கு பேசியிருக்காங்களே. அதே இவிஎம் மேல பல பேருக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இவிஎம் பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை, புனிதமானது, அதையும் விட புனிதமானது அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன அது மோசமானதுங்கிறீங்க. அதுல வந்து இருவேறு கருத்து இருக்கு. என்ன, இவிஎம் வந்து நல்லதுன்னு சொல்லிதான் கொண்டு வந்தோம். ஆனா அதுல பல வேறுபட்ட முறைகேடுகளை செய்ய முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது அதுல சந்தேகம் வந்து விடுகிறது. அது மாதிரி வந்து பல இடங்கள் நடந்தும் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட்ல வந்து நாங்க கேட்பதெல்லாம் என்ன, பலமான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு வந்திருக்கு இல்லையா இந்தியா கூட்டணி, அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து நீங்கள் சமமாக மதித்து ஒன்றாக உணர்ந்து பகிர்ந்து நீங்கள் வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்துங்கள் என்றுதான் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க 5 ஆண்டு காலம் துணை சபாநாயகரே இல்லாம பார்லிமெண்ட் நடத்தி முடிச்சிட்டீங்க, இப்போ அப்படி நடத்த போறீங்களே என்னமோ தெரியல. அதைதான் நாங்க கேட்கிறோம். நாங்கள் பலமான எதிர்க்கட்சி, அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி காங்கிரஸ், எங்களுக்கு வந்து துணை சபாநாயகர் பதவியாவது எதிர்க்கட்சிக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறோம். அதை பத்தி பதிலே இதுவரைக்கும் சொல்லல, திரு செல்வம் இதுவரைக்கும் சொல்லல. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய முர்மு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான விவகாரத்தை நான் ஒரு கருப்பொருளாக பார்க்குறேன். எப்படின்னா, கொள்கை எதிர்ப்பது என்பது வேறு, ஆனால்
நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைப்பது இரண்டும் தனித்தனியானது. நீங்கள் கொள்கை எதிருங்க, ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைத்து விடக்கூடாது. நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்கும்போது ஆரோக்கியமான விவாதம் நடக்கும். அப்போ கடந்த முறை எதிர்க்கட்சிகள்லாம் விவாதத்தை நடத்தலை, நிர்வாகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று மோடி அரசு பிரகடனத்தை அறிவித்திருக்கிறது. நீங்கள்லாம் கடந்த முறை நிறைய தப்பு பண்ணிட்டீங்க. அப்போ நான் அதே கேள்வி கேட்குறேன். 140 எம்பிக்களை ஒரே முறை இந்த மரியாதைக்குரிய பிர்லா எந்த அடிப்படையில் சஸ்பெண்ட் பண்ணார்? இதெல்லாம் எப்படியான விவகாரம்? பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றாக இருக்கிறதா திரு செல்வம்? ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதாவது 18வது நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டு இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் கூட ஆகலை. ஒன்று. ரெண்டாவது, நாடாளுமன்ற மரபுப்படி 25ஆம் தேதி, நம்முடைய 26ஆம் தேதி மக்களவையினுடைய தலைவர் 25ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சொன்னீங்கன்னா, போட்டி போட்டு, அதாவது எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவரை பெரும்பான்மையின் அடிப்படையிலே மரியாதைக்குரிய ஏற்கனவே இருந்த ஓம் பிர்லா அவர்கள் மக்களவை தலைவராக, சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, துணை சபாநாயகர் விஷயத்தை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் பண்டித நேரு அவர்கள் இருந்த காலத்துல மக்களவையினுடைய தலைவரும் காங்கிரஸ் சார்ந்தவர், மக்களவையினுடைய துணை சபாநாயகரும் காங்கிரஸை சார்ந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அதாவது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணுங்கிறது மரபே தவிர சட்டம் கிடையாது. மரபு என்பது ஒரு நீண்ட காலம் கடைபிடிக்கப்படுகிற ஒரு பழக்க வழக்கம் தவிர அது சட்டம் கிடையாது. இப்போ எதிர்கட்சிகளிடத்துல முறையான அணுகுமுறை இருக்கும் என்று நாங்கள் நினைக்கல. எனக்கு முன்னால பேசின மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ரங்கராஜன் அவர்களோட ஏதோ நீண்ட ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலம் நடந்து விட்டதை போலவும், ஏதோ நாங்க கடந்த கால நடவடிக்கைகளிலே இருந்து மாறுபட வேண்டும் என்று எல்லாம் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை நிராகரிக்க வேண்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி கருத்துக்களோடு முரண்பட வேண்டும் என்கிற நோக்கமே இருக்கிற காரணத்தால் அவங்க கிட்ட இருந்து பெரிய நியாயத்தை நாங்க எதிர்பார்க்கல. பெரிய சரியான நடுநிலையான விமர்சனத்தை அண்ணன் ரங்கராஜனை போன்ற பத்திரிகையாளரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இரண்டாவது, 1975 மிசாவை பத்தி பேசுனீங்க. பேசிட்டு அப்படியே தொட்டுட்டு போயிட்டார் அண்ணன் முருகையன் அவர்கள், தொட்டு விட்டு போயிட்டார். அதுல காங்கிரஸ் இருந்தது, ராமச்சந்திரன் இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே, கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே, மிசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை அமுல்படுத்தி 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி அந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேசம் போச்சு தேசம் போச்சு என்று அவர் கண்ணீர் விட்டு மிகவும் வேதனைப்பட்டு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மரணிப்பதற்கு கூட அன்றைய மிசா என்கிற அந்த கொடுங்கோல் சட்டம் ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால் அதுல நியாயம் இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, அன்னைக்கு திமுகவை சார்ந்த 453 பேர், திமுகவை சேர்ந்த 453 பேர் அந்த மிசா என்கிற மிசா கொடுங்கோல் சட்டத்தில் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு, அதிலே இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அதுல சிறைத்துறையால, காவல்துறையால சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார். அன்னைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சிட்டிபாபு அடித்து ஜெயில வச்சு அடிச்சு கொல்லப்பட்டார். சாத்தூர் பாலகிருஷ்ணன் கொல்லப்பட்டார். இப்படி திமுக மிகப்பெரிய சித்திரவதைகளை எல்லாம் அனுபவித்தது. ஆனாலும் கூட 2.5 ஆண்டு காலத்தில் 1980ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? வேற ஒண்ணும் கிடையாது. எப்படியாவது பதவிக்கு வந்துடணும். அந்த அம்மாவுக்கு நெருக்கடி, கலைஞருக்கு நெருக்கடி. அதனால பதவிக்கு வந்துடணுங்கிறதுக்காக அன்னைக்கு 1980ல மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் தான் நடந்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்தார். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற தொகுதியில 38 தொகுதியில திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. கண்டிப்பாக. அதுக்கு பிறகு நடந்த கொடுமையை கேளுங்க.
1980 மிகவும் பெரும்பான்மை சர்க்காராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரை கலைஞர் இங்கிருந்து டெல்லிக்கு போய் உட்கார்ந்து, அன்னைக்கு எச்என் பகுகுணா தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இவர் டெல்லிக்கு போய் பதவியேற்பு விழாவுக்கு போய் உட்கார்ந்து பெரும்பான்மை அரசாங்கத்தை வைத்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசை கலைச்சிட்டு தான் டெல்லியில இருந்து இங்க வந்தாரு. அதை நீங்க கவனிக்கணும். அதாவது திமுகவோ காங்கிரஸோ ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சரி, அதாவது நன்றி அண்ணே, சொல்லுங்க. சரி, எடுத்துக்கிறேன். நீங்க தான் விரிவா பேசிட்டீங்களே, ரொம்ப அழகா. என்ன எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. நான் எங்களுக்கு தான் மெயின் ரோல், அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் மெயின் ரோல். அதனால இதுல எந்த வகையிலும் நீங்க இது வந்து கூட்டணி அரசு, சிறுபான்மை அரசு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 240 எம்பிக்களை கொண்டிருக்கிற, இன்னும் சொல்ல போனா 32 எம்பி தான் தேவை. நேற்றைக்கு கூட குரல் வாக்கெடுப்புல சபாநாயகர் மக்களவையினுடைய தலைவர் தேர்தலில் கூட 307 பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க. 243 பேர் இருக்கிற இடத்துல 227 பேர் தான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கொடிக்குன்னில் சுரேஷ ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்க குரல் வாக்கெடுப்புல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிற வெறுப்பு இருக்கு பாருங்க, இதெல்லாம் காலப்போக்கில் மாற்றப்படும். திமுக காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவதற்கு எந்த தார்மீகமான உரிமை இருப்பதாக நான் கருதவில்லை. மேலும் ஒரே ஒரு செய்தி, செங்கோலை பற்றி சொன்னார்கள். செங்கோல் இன்னைக்கு நீங்களே கூட தொடக்கத்துல சொன்னீங்க, செங்கோலை முலாயம் சிங் யாதவுடைய சமாஜ்வாடி கட்சியினுடைய செல்வம் சார் அதுக்கு ஹிந்தியில ராஜ் தண்டா, அதாவது அதற்கான ராஜ் தண்ட் அரசனுடைய தடி. ஆனா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கும் தடிக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு சௌத்ரி. இது அரசியலமைப்பை கொண்டது, தடிக்கு என்னையா வேலைன்னு கேக்குறாரு. மன்னராட்சி வந்து இல்ல தடியா நீங்க தடியா நினைக்கீங்க. நான் வந்து என்னுடைய அதான் நீதி பரிபாலனத்திற்கு கடந்த காலத்திலே நீதி பரிபாலனத்திற்கு ஆதாரமாக இருந்தது செங்கோல். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்ணிடுவேன், வேற ஒண்ணு இல்ல. அதாவது சிலப்பதிகாரத்துல இதே மதுரையில கண்ணகி வந்து மிகவும் ஆத்திரத்தோடு சபையிலே போய் பாண்டிய நெடுஞ்செழியன் இடத்திலே என் கணவன் கோவலனை கொன்றது தவறு என்று சொல்லி வாதிடுகிறார். அப்பொழுது என்ன தெரியுமா, என்னுடைய கையிலே இருப்பது மாணிக்க பரல்கள், அரசின் கையிலே இருப்பது முத்து பரல்கள் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது. கீழே போட்டு உடைக்கும் போது கண்ணகியினுடைய கையிலே இருந்து விழுந்த சிலம்பிலே இருந்து மாணிக்க பரல்கள் அரசின் நெற்றியிலே போய் படுது. உடனேதான் மன்னர் சொன்னது என்ன தெரியுமா, யானோ மன்னன் யானே கல்வன், தென்புல காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படி சொல்லிட்டு செத்து போறாரு. மன்னன் செத்து போறாரு, மன்னனுடைய மனைவி அரசி செத்து போறாங்க. அதுக்கு பிறகு வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி சென்றது. அதாவது இந்த செங்கோல் வந்து செங்கோலுக்குள்ள மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி சென்றது. மன்னவன் வந்து செங்கோல் வளைந்து விட்டது என்பதால் மன்னன் உயிர் துறந்த வரலாறு இருக்கு சார். செங்கோலுக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. அதனால செங்கோலை பற்றி எவராது இழிவாக பேசினால் அதை தமிழர்களை இழிவாக பேசுவது, அரசு தமிழர்களை செல்வத்துல ஒரு விஷயம் சாட்ட பேசணும். தமிழர்களுக்கு பொக்கிஷம் திருட்டப்பட்டு போய்விட்டது ஐயா அப்படின்னு மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களும் ஒடிசாவில் பேசியது தமிழர்கள் என்று பெயர் சொன்னார்களா இல்லையா என்பதை நம்ம இந்த நேரத்தில் நினைவு குறித்துக் கொள்ள வேண்டும். ஆலயத்தின் 4 கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டது. ஓகே, அதையும் பாருங்க. ஓகே, ஒடிசா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்த பிறகு மூடப்பட்டிருந்த கதவுகள் ஆலயத்தின் 4 கதவுகள். உங்களுக்கு ரொம்ப விருப்பமான பதிலளிப்பதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் ஐயா வந்துட்டாங்க. ஐயா சொல்லுங்க. வணக்கம். முதல்ல நடுநிலைமைன்னு எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. நடுநிலைமை தவறிட்டவர்கள்லாம் வந்து கட்சிகள் நிலை மாறி கட்சிகளில் பல பேர் சேர்ற மாதிரி பத்திரிகையாளரை ஒப்பிடக்கூடாது. எமர்ஜென்சி காலத்தில் அதான் நடுநிலை தவறாமல் இருக்கனால தான்
தப்பு தான் பேசக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள். அரசுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நாங்கள் அல்ல. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய சில ஆட்கள் இருக்கலாம். அதனால அதனால முதல்ல பத்திரிகையாளர் வந்து பத்திரிகையாளர் சொல்ற பத்திரிகையாளர் சொல்றதை பத்திரிகையாளர் சொல்றதை மிக கவனமா கேட்டுக்கணும். சரி, சொல்லுங்க. அதுல திருத்தம் சொல்ல வேண்டியதுன்னா திருந்திக்கணும். அதுதான் அரசுக்கு நல்லது, கட்சிகளுக்கும் நல்லது. சரி, இப்போ காமராஜர் பத்தி சொன்னாரு. காமராஜர் நாங்கள் நேரில் பார்த்தவங்க. நான் பத்திரிகையாளர்னா எமர்ஜென்சின்னு பணியாற்றுவேன். எமர்ஜென்சியில் நாங்கள் செஞ்சு எங்களுக்குலாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம். திரு செல்வம் எங்களுக்குலாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம். சரி, நாங்கள் எமர்ஜென்சியில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாங்கள் எதிர்த்து பணியாற்றியவர்கள். அதனால் எங்களுக்கு எமர்ஜென்சி பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குது. நாங்கள் அதில் நாங்கள் உழைக்கும் பத்திரிகையாளர் அதில் இருந்தோம். அப்போது காமராஜர் பற்றி சொன்னார். ஆனால் எவ்வளோ உண்மைகளை மறைக்கிறாரு காமராஜர். இந்திரா காந்தியோட பேசி தூதுவர்களாக பேசி அவர் சொன்னது எமர்ஜென்சி லிஃப்ட் பண்ணுங்கள், எலெக்ஷன் நடத்துங்க, சிறையில் அடைக்கப்பட்ட தலைவர்கள்லாம் விடுவிச்சிடுங்க, எல்லாம் இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார். அக்டோபரில் அவர் எதிர்பார்த்தார். சமரச பேச்சு ஏற்பட்டது. அது சற்று தள்ளி போனது. அதுக்குள்ள இறந்துட்டார். ஆனால் அதே எமர்ஜென்சிலேயே அந்த காங்கிரஸ் இருக்கிற பெரிய சக்திகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்திரா காந்தியோட சேர்ந்து மர்ஜர் கான்ஃபரன்ஸ் இங்கே நடந்தது. அந்த மர்ஜர் கான்ஃபரன்ஸுக்கும் இந்திரா காந்தி அவர்கள் வந்தார். இதே மெரினா கடற்கரையில் பேசினார். அநேகமாக 95% காங்கிரஸ்காரங்க அதில் இந்திரா காங்கிரஸோட இணைஞ்சிட்டாங்க. மர்ஜர் ஆயிடுச்சு. பாராம்சன் சில பேர் வரல. அது கூட பின்னால் அவங்களும் இணைஞ்சிட்டாங்க. இதுதான் காமராஜர் இந்திரா காந்தி நீங்கள் நினைத்து போல அவரெல்லாம் சொல்லலை. அவர் வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க. நல்லுறவு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் 72 பிறகு சில இடைத்தேர்தல்களில் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில் வரும்போது தேர்தலில் வரும்போது இந்திரா காங்கிரஸும் சேர்ந்து போட்டிட்டாங்க. அதான் காமராஜருக்கு இந்திரா காந்தி இருக்கிற உறவு வேறு. தமிழ்நாடு அதோட ஒப்பிடக்கூடாது. அதை செஞ்சு ஒன்று சரித்திர ரீதியாக பார்த்தோம்னா ஜனநாயக படுகொலை நிறைய நடந்திருக்கு. ஆனால் எதை வைத்துக்கொண்டு இங்கே திமுக அரசு திமுக அந்த கோரிக்கை வைத்தது? மொரார்ஜி தேசாய் அவர்கள் 77 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 10 சட்டசபையில் கலைச்சார். அட் ஒன் ஸ்ட்ரோக். லோக்சபா தேர்தல் முடிவுகள் வைத்துக்கொண்டு 10 சட்டசபையில் அவர் கலைச்சார். இதை வைத்துக்கொண்டு தான் இவங்களும் சரி திமுக சிலர் யோசனை சொல்லியிருக்கலாம், காங்கிரஸ் சிலர் யோசனை செஞ்சிருக்கலாம். அதே காரணத்தை காட்டி தப்புன்னு சொல்லுங்க சார். சொல்லியிருக்கலாம், செய்யலாம், நடந்திருக்கலாம். இல்ல இதெல்லாம் நடந்தது. நாங்கள் நேரில் பார்த்துங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒன்றும் அறிவுரை நீங்கள் சொல்ல தேவையில்லை. அதனால இது வெளிப்படையா நாட்டில் வெளிப்படையாக நடந்தது சொல்கிறேன் நான். 80க்கு பிறகு மொரார்ஜி தேசாய் என்ன அறிவிப்பு செய்து கலைத்தாரோ அதே வைத்துக்கொண்டு சட்டசபையிலும் பெரும்பான்மை இந்த மாநிலங்களில் அந்த அரசெல்லாம் கலைக்கப்பட்டது. இது வரலாற்று உண்மை. சரி, இப்போ நம்ம அதான் சொன்னேன். வரலாற்று எப்படி வேணாலும் பேசலாம் நினைக்க. அதை திருத்த வேண்டும்ன்றதுக்காக அதை சொல்லிட்டீங்க. இப்போ வாங்க. இப்போ இன்றைய அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்களா? இந்த விவாதங்கள் நடக்க போதா? ஏன்னா நேற்று ரங்கராஜையா நேற்று பேசும்போது விவாதங்களை எல்லாம் பத்தி பேசுறாங்க. நாடாளுமன்றம் சுகமாக நடக்கணும்னா கொள்கை வேறையா, நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிச்சிடக்கூடாது, மக்கள் விரும்பக்கூடிய விவாதத்தை நடத்தணும்னு மோடி அரசு சொல்லுது. சார் மோடி அரசு இல்லை சார். எந்த ஆட்சி வந்தாலும் எதிர்கட்சிகளில் ஒத்துழைக்க வேண்டும், அரசு கன்சென்சஸ் நடத்துவோம்னு சொல்லி எந்த ஆட்சி இந்த 40 50 ஆண்டுகள் நடந்தாலும் எல்லா ஆட்சிகளும் வரும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் நடப்பது வேறு. இப்போது கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக இந்தியாவின் பாலிடிக்ஸை மாறிட்டுது. பாராளுமன்ற என்ற ஒரு அமைப்பில் இதே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முடக்கினார்களே. என்ன கோரிக்கை வைத்திருந்தாலும் அது வேறு விஷயம். கண்டிப்பாக 10 நாள் 13 நாள் முடக்கப்பட்டது. இவங்களும் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய நாட்கள் முடக்கினாங்க. இப்போ இருக்கிற அரசியல் எப்படி நடக்குதுன்னா பாராளுமன்றத்தை எதிர்கட்சியாக இருந்தால் நம்ம முடக்கணும், செயல்பட விடாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னா டிட் ஃபார் டேட்டு, நீங்கள் செஞ்சதுக்கு நான் பதில் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இது பதில் நடந்துட்டுருக்கு. இங்கே பில்லை வைத்துக்கொண்டு பேசுவது, திருத்தங்கள் கொண்டு வருவது, அதை அரசுக்கு ஏற்று செய்வது, இதெல்லாம் இன்றைக்கு நிலவரப்படி இது அநேகமாக நடைபெறாது. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. இல்லை, முக்கியமான கேள்வி. பார்லிமெண்ட்ல என்ன அமைச்சர் இலாக்கா குறித்து என்ன நடக்குதுன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக பார்லிமெண்ட்ரி சப் கமிட்டி ஒரு அமைச்சரவங்க இருக்குது. அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்த அந்த குழு அதில் பங்கேற்கிறாங்க, அதில் இருக்கிற கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதில்
நடக்கிற அட்மாஸ்பியர் மெயின் பார்லிமெண்ட்டில் கிடையாது. பார்லிமெண்ட்டில் வரும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த அரசியல் தான் மேலோங்கி நிற்குது. மொத்தம் 20 ஆண்டுகளாக பார்லிமெண்ட் எப்படி நடந்ததோ அதே போல் தான் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து. இன்னொரு கேள்வி என்னன்னா, கடந்த முறை 330 அவங்க கூட்டணியோடு 303 ப்ளஸ் வைங்க. அதுக்கப்புறம் ஜெகன் கட்சி, அது மட்டும் இல்லாமல் ஒடிசா பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக். ஆனால் இந்த முறை அந்த லெவல் இல்லை. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இவங்களுக்கு இடமே ஒரு 5 சீட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நேற்று நடந்த சம்பவம் 2 முறையும் ரெகக்னைஸ்டு இல்லாத ஒரு பேட்ஸ்மனாக இருந்த ராகுல் நேற்று கண்ணியப்படுத்தப்பட்டு மோடி அவர்களால் கைச்சாத்திடப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துச்சு. இனி இந்த பாராளுமன்ற நடவடிக்கையில் மசோதா விவகாரங்களும் எந்த மாதிரியாக ஒரு முன்னேற்பாடாக நடக்கும், பழைய மாதிரி நடக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, பழைய மாதிரினா அடிப்படையில் இப்போது நாடு ஒரு சிலர் ஆளுங்கட்சியாக வரணும், சிலர் எதிர்கட்சியாக வரணும்னு சொல்லிட்டு மக்கள் 540 தொகுதியிலும் பேசி சரி இந்த 80 எம்பி ஆளுங்கட்சிக்கு போட்டோம், எங்கே இருக்கிற 20 எம்பி எதிர்கட்சிக்கு போட்டோம், அப்படியா ஒன்றாக கூடி வாக்களித்தார்கள். இல்லை, இவர்களும் ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சிக்கு பெரும்பான்மை கேட்டுங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி தான் வாக்களிக்கிறாங்க. இந்த கட்சிக்கு எதிராக இருக்கிற கொள்கைகளுக்கு இன்னும் சொல்லப்போனால் சில குறிப்பிட்ட கட்சிகளுக்கு எதிரான கொள்கை விளக்கங்கள் சொல்லி அந்த அடிப்படையில் வாக்கு கேட்குறாங்கன்னா மக்கள் அந்த அடிப்படையில் அந்த பாராளுமன்றத்துக்கு வாக்களிக்கிறாங்க. சரி, ஸோ பாராளுமன்றத்தில் வரும்போது அந்த கட்சி அவங்களுடைய கொள்கைகளை ரிஃப்ளெக்ட் செய்வாங்க, அது நேச்சுரல் தான். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி ஆதரிக்க வேணுன்றதுக்காக வாக்கு செலுத்திய வாக்குகள் அல்ல. இந்த கட்சியோட இல்லை இந்த பாரதிய ஜனதா கட்சியோட குறிப்பாக சொல்ல போனால் அந்த கொள்கைகளை எதிர்க்க வேண்டும், அது மாற்றியமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் மேண்டேட் பெறுகிறார்கள் இந்த அப்போசிஷன் எம்பிஸ். அப்போ பாராளுமன்றத்தில் வரும்போது அந்த அவங்க தவறான கொள்கைகள் என்று நினைக்கின்ற கொள்கைகளை நிச்சயம் வந்து எதிர்பார்க்கணும் தான் வந்து அவங்களுடைய கடமை. அப்படிதான் நீங்க பார்க்கணும். அவங்க வந்து கடமை ஆளுங்கட்சி ஆதரிக்கணுன்ற கடமை மாதிரி நரேட்டிவை மாற்றக்கூடாது. இது எந்த காரணத்துக்காக இவங்க வந்து இவங்களுக்கு எதிர்கட்சியா இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து வாக்குகளை பெற்று இந்த கொள்கைகள் நிற்கிறோம்னு சொல்லி அவங்க வராங்க. அப்போ அந்த கொள்கைக்கு சார்ந்த அவங்களோட எதிர்ப்பை அவங்க தெரிவிப்பது நியாயம்தான். அது வந்து தவறு கிடையாது. நீங்க அது வந்து வேற எதுவுமா பார்க்கக்கூடாது. அது அரசுக்கு எதிராக வேணுமென்றே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லாம வராங்கன்றது பேசுவோம். அதுக்கு அர்த்தம். ரெண்டாவது வரேன் திரு நவனீத் சார். இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய தலைப்புச் செய்தி கட்டுரையினோட நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன். ஆனால் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. 1980 ஜி லட்சுமணன் டிஎம்கே சார்பாக இருந்தார். அதை போன்று 84 ஏடிஎம்கே இருந்துச்சு. 89 சிவராஜ் பட்டேல், அதுக்கப்புறம் நம்முடைய நரசிம்மராவ் வாஜ்பாய் அரசாங்கத்திலும் அப்படி துணை சபாநாயகர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் கூட அகாலித்தல் இருந்தது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை கரியமுண்டா பிஜேபியினுடைய கரியமுண்டாவும் கூட இருந்த சம்பவத்தையும் கூட நினைவுபடுத்தியிருந்தார்கள். தம்பிதுரை இருந்தார். அப்படி ஒரு விட்டு கொடுத்துருக்கலாம். விட்டு கொடுக்காமல் மறுபடியும் நாங்கள் தான் இந்த மாதிரி கொண்டு வருவது, துணை சபாநாயகர் பதவியில் கொடுப்பது அவ்வளோ சரியில்லை அப்படின்ட்டு ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு கட்டுரை ஹேஸ் பின் மேட். இல்லை, இப்போ அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, இது வந்து ஒரு அது சரி சட்டம் இல்லை. அதுதான் சரி, நீங்க இது சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணியமா இருக்கலாம்ல. இல்லை, இதே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 53லேருந்து 69 வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்றது போட்டிருந்தாங்களா தெரியல எனக்கு. அது ஒரே கட்சியை சேர்ந்தவர் தான் துணை சபாநாயகராக இருந்திருக்கலாம். அன்றைக்கு மற்ற கட்சிகள் ஒன்றும் இல்லை. 53க்கு அப்புறம் யாரும் இல்லை. காங்கிரஸே தான். இல்லை, என்ன சொல்ற ஒரு பிரசிடென்ஸ் இருக்குது, ஒரு ஆன்சிடென்ஸ் இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா அதை நோக்கி போறாங்களா? பட் எதா இருந்தாலும் கூட்டணி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட்டணிக்கு தானே. இப்போ நீங்க சொல்லக்கூடிய தம்பிதுரை அவர்களுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்லுறவு, ஒரு இணக்கம். சரி, நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் 235 பேர் இருக்கோம், நாங்கள் 40. சரி, நீங்கள் வயசாக இருந்துக்கிடுங்க, நாங்கள் இருந்துக்கிறோம், நல்ல இணக்கமாக போகிறோம். ஃபார் த பீப்புள் தானே எல்லாமே. இல்லை, அதுதான் அதுக்கு தான் அந்த பாயிண்ட் தான் வரேன். இப்போ நீங்கள் சொல்ல தம்பிதுரை காலகட்டத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் கிடையாது. அன்றைக்கு வந்து அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய 2வது பெரிய கட்சியாக, அதாவது மம்தா கட்சிக்கு பிறகு அதிமுக வந்து 2வது பெரிய கட்சியாக இருந்தது. அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு தம்பிதுரை அவர்கள் துணை சபாநாயகர் செயல்பட்டார். 2வது முறை ஆட்சி வந்தப்போ பிஜு ஜனதா தளத்துக்கு அந்த வாய்ப்பை கேட்கப்பட்டது. அவர்கள் அது வந்து வேண்டாம் என்று சொன்னார். ஜெகன் கட்சியும் அந்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனால் இந்த ஏன் வந்து காங்கிரஸ் கட்சியால் வந்து கொடுக்க முடியல, அங்கீகரிக்கப்பட எதிர்கட்சி தலைவராக வர முடியாத காரணமே காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த அந்த மாவல்கர் அந்த முதல் சபாநாயகர் கொண்டு வந்த அந்த ரேஷியோனால தான் வந்து காங்கிரஸ் கட்சியால் எதிர்கட்சியாக உட்கார முடியல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளத்துக்குமே வந்து காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கிறது.
ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் சொல்ல மாதிரி அவங்க இப்போ போன வாட்டி ஓகே ஃபைன் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மை இருக்கு. இப்போ கூட்டணியில் இருக்கும்போது வந்து அவர்களுடைய இப்போ கூட்டணி கட்சிகள் வேண்டாம் என்று சொன்னாங்கன்னா இல்லை, ஆப்வியஸாக இப்போ மிஸ்டர் ரங்கராஜ் ஹீஸ் ஃபைண்ட் அவுட் அகெயின் கன்சென்சஸ் இந்த வேர்டு தட் ஷுட் பி கண்டிப்பாக இருக்கணும் எல்லா விதத்திலும் இணக்கம் ஃபார் த பீப்புள் எல்லாமே அதான் சொல்லலாம். எல்லாமே நமக்காக தான். பிஜேபி எதுக்காக வந்துச்சு, காங்கிரஸ் மக்களுக்காக இணக்கமாக நம்ம வாரம் நடத்துவோம், இணக்கமாக நடத்துவோம். பார்லிமெண்ட்டை ஏன் சண்டை போடணும், ஏன் ஒரு டிஸ்டன்ட் வாய்ஸ் வரணும்? இப்போ தான் வந்து இன்னைக்கு தான் இப்போ தான் தொடங்கி இருக்கிறது. இனிமேல் தான் அடுத்த கட்டம் இருக்கு. இல்லை, இப்போ தொடரும் போது ஆரம்பமே கொஞ்சம் சிக்கலாக இல்லை ஆரம்பத்திலே வந்து இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி நிதின் கட்காரி 2022 ஒரு கருத்து வைத்தார். காங்கிரஸ் கட்சி ரொம்ப வீக்காக இருக்கு, அது மீண்டும் அது வந்து வலுப்பெற்று ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நிதின் கட்காரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அதனால நிதின் கட்கரியே ஒதுக்குறாரோ? அதெல்லாம் வந்து இல்ல, நிதின் கட்கரி ஒரு நிதானமான தலைவர் அவரு. இல்ல ஐயா, உங்களுக்கே தெரியும், நீங்க என்னை விட மகாராஷ்டிரா அரசியல்ல அப்பழுக்கட்ட தொடர்புல உள்ளவர். நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும், என்னுடைய நண்பரும் கூட. யாரு இங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நவநீத், அரசியல் வேறு இங்க பேசுறாரு. நிதின் கட்கரி ஒரு நிதானமான தலைவர், ஒரு கொள்கை வாழ் தலைவர். கொள்கை வாழ் நிறைய புரட்சி பண்ணியிருக்காரு. அப்ப அவர் சரியா தானே பேசியிருக்காரு. அதான் அவர் அப்ப ஏன் அவரை மோடி எனக்கு ஒதுக்கி வைக்கிறாரு? அதெல்லாம் வந்து ஊடக பிம்பம். அதுக்குள்ள ரங்கராஜ் சார் என்ன சார் ஊடகம் ஒதுக்கி வைக்குதுங்க? இல்ல ஊடக பிம்பம் தான் அது. ஊடக இல்ல சார், இல்ல அவருக்கு நல்ல மனுஷனாச்சு அவரு. இன்ஃபேக்ட் என்ன பேச்சு வந்துச்சுன்னா, சிஏஜி அறிக்கை பல மத்திய அரசு இலாக்காக்களுக்கு எதிராக பல தவறுகள் நடந்ததுக்காக பல ரிப்போர்ட் வந்தது. சரி, இதில் சில பத்திரிகைகள், நான் அதை சரியாக தப்பான்னு நான் சொல்லலை, வேடிக்கைக்காக சொல்கிறேன், சில பத்திரிகை என்ன சொன்னாங்க, பல இலாக்காக்கள் நிதின் கட்கரி சார்ந்தவை, ஆமா, இது மறைமுகமாக அவரை தாக்குவதற்காக இது ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. நான் ஏற்றல, ஆனாலும் இது போல கருத்துக்களும் வந்து மேனுஃபேக்சர் தான் எல்லாமே உருவாக்கப்படுகிறது. இல்ல இப்போ ஸோ அதனால இப்போ இவங்க இந்தி கூட்டணியிலேருந்து வந்து ஒரு மனதாக யார் தேர்ந்தெடுக்க போறாங்க, சான்ஸ் கொடுத்தாங்கன்றது தெரியாது துணை சபாநாயகர். ஏன்னா வந்து அவங்க நேரடியாக சபாநாயகருக்கு தான் வந்து போட்டி போட்டாங்க. துணை சபாநாயகருக்கு வந்து யார் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு அவங்க இவங்க தான் துணை சபாநாயகர் அப்படின்னு ஒரு அறிவித்த பிறகு வேணா நம்ம பார்க்கலாம். பட் அவங்க இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுங்க தான் கேட்கறது வந்து அவங்க ஒரு கன்சென்சஸ்ல ஒரு நாங்கள் வந்து இவரை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் அப்போ அதாவது வந்து ஆளும் நீங்க சொல்லக்கூடிய பிஜேபி வந்து அதை வந்து எடுத்துக்கலாம், டெசிஷன் எடுக்கலாம். அது வந்து அரசியல் பார்வையில் வந்து நியூட்ரலா பார்க்கும்போது வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுங்க, இல்ல வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வாஜ்பாய் காலத்திலும் இருந்த சரி, அதுலயும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வாஜ்பாய் காலத்துல, நரசிம்மராவ் காலத்துல 2004 அகாலி தலைமை கரிய முண்டா இருந்தாரு, சிவராஜ் பட்டேல் இருந்தாரு. சார் 13, 14, 15, 13, 12, 13, 14, 15 அசெம்பிளி எல்லாத்தையும் இருந்தது. இல்ல ஒரு அரசியல் பரல அது கட்சியோட முடிவு, அது அந்த ஆட்சியாளரோட முடிவு, அதுக்குள்ள நம்ம பேச முடியாது. இல்ல சார், நான் ஒரே விஷயம் சொல்ல வரேன். அதாவது நேரம் முடியுது. இது வந்து முக்கியமானதே அல்ல. ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், அது முக்கியம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. பிரச்சனைக்கு உள்ளிய சமாச்சாரங்கள் கிடையாது. மத்திய அரசு உடைய கொள்கைகள் என்ன, அந்த கொள்கைகள் தொடர்ந்து அப்படியே நிறைவேற்றப்படுமா, இல்ல சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல எதிர்கட்சிகள் இவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்கா நான் சொல்ல, சில மாநிலங்களில் வந்திருக்கிற ஃபீட்பேக் சில திட்டங்களுக்கு எதிராக சில கருத்துக்களாக இருக்குமோ அப்படின்னு அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்க சரி பார்த்து ஏதாவது அந்த சட்டங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்களா, கொள்கை அளவான முடிவுகள் என்ன எடுக்க போகிறது, கண்டிப்பா அதை ஒட்டி எதிர்கட்சிகள் அதில் எப்படி அதை சேர்ந்து பயணிக்க போறாங்க, இல்ல அவங்க கருத்து என்ன தெரிவிக்க போறாங்க, அதுதான் முக்கியமானது. தவிர அதுக்கு இந்த பதவிகள் வந்து உதாரணமாக நீங்க சொன்னதுக்கு இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஜிஎஸ்டி கூட்டம் முறையாக நடந்தது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இல்ல திரு நவநீத் சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து என்ன கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. அதாவது இவங்க இவ்வளவு பேர் அங்க இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, இப்போ 2014 அந்த இந்த இந்த என்டிஏ கூட்டணியும் இல்லை, அப்போ இந்த இல்லை, பெரும்பான்மை வாங்கி ஏடிஎம்கே வாங்கி அவங்க என்ன செஞ்சாங்க, சரி அவர் நான் 30 எம்பி வச்சு என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் பிரச்சனை. இப்போ வந்து நான் அப்படி பார்த்தா பாஜக இருக்கிற 4 எம்எல்ஏ தமிழ்நாட்டிலே நீங்க 4 எம்எல்ஏ நீங்க எங்க தனியா என்ன செய்யறீங்க, எங்களோட சேர்ந்துருங்க, நீங்களே தான் அனுமதிங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்க முடியும்? அதெல்லாம் ஏற்க முடியாது. அதாவது ஆளுங்கட்சியில ஒரு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர்கள் ஆட்சி செய்கின்றவர்களுக்கு ஒரு பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பா. ஆனால் எதிர்க்கட்சியில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் கடமை அதிகமாக இருக்கு. அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இந்த அரசு கொண்டு வருதா இல்லையா என்பதை
ரொம்ப உத்து கவனித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமா வரவேற்க வேண்டுமா என்பதை எல்லாம் முடிவெடுக்க வேண்டிய முக்கியமானவர்களாக எதிர்க்கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்காங்க. எனவே எதிர்க்கட்சியில போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்லாம் நம்ம பேசுவது ஜனநாயகத்துக்கு ஒரு புறம்பான ஈக்குவல் ரைட் தானே, ரெண்டு பேருமே மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சமம் தானே. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களுடைய உரையில அவங்க சொல்லி இருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த பழைய நடவடிக்கைகள் பழைய கொள்கைகளை அவர்கள் அப்படியே பின்பற்றுவாங்க. எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. GST-ல இருந்து CAA-ல இருந்து EVM-ல இருந்து எல்லாம் அப்படியே எல்லாமே அப்படி இருக்கு. 146 எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு புதுசா ஒண்ணும் சொல்லல. விக்ஷித் பாரத் இல்ல 146 எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க நிறைவேற்றிய அந்த சட்டத்தை ஜூலை 1ஆம் தேதியில இருந்து குற்றவியல் சட்டம் ஆமா அது வர 1ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு கொண்டு வர போறேன்ட்டாங்க. என்ன விவாதம் நடத்தி அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க? ஒண்ணுமே இல்ல. ஆக மொத்தத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அவருடைய ஜனாதிபதி உரையில் குறிப்பிட்டு உள்ளதையும் பார்த்தால் அந்த பழைய முறையை அப்படியே ஃபாலோ பண்ண போறாங்க. அப்படியே இன்னைக்கு நான் ஒன்ன பார்த்தேன், விஸ்வ குருங்கிற வார்த்தைக்கு பதிலா விஸ்வ பந்து அப்படிங்கிறாங்க. விஸ்வ பந்து, the word has been completely related with விஸ்வ குரு. சார், can you deny? என்ன சொல்றீங்களா? பொதுவா மோடி அவர்களை ஒரு இப்போ என்ன நான் ஒரு சின்ன பாயிண்ட் தான் சார். அதாவது இப்போ ஜனாதிபதி உரையை வந்து முக்கியத்துவம் கொடுக்க நம்ம என்ன பார்க்கணும்னா 2004ல இருந்த யூபிஏ உடைய உரையும் 2009ல இருந்த திருமதி பிரதிபா பாட்டீல் ஜனாதிபதியா இருந்த உரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் கம்பேர் பண்ணிட்டேன். அதாவது நான் முடிக்கிறேன். நீங்க வந்து 50 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துவிட்ட தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி உங்களிடம் இந்த குறைகளை சுட்டிக்காட்டி நாங்கள் கேள்வி எழுப்பினால் உடனே உங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் 1950 நடக்கவில்லையா, 60 நடக்கவில்லையா, எங்களுக்கு 50 ஆண்டு கால ஆட்சியில் என்ன வேணாலும் குறைகளை எல்லாம் விட்டுவிட்டு எங்கள் ஆட்சியில் நடந்த நிறைகளை நீங்கள் பின்பற்றி நிறைகளை இல்லாமல் தான் இந்தியா வந்து இன்னைக்கு வந்து உலக சமுதாயத்தில் உலக பொருளாதாரத்தில் 15% நாம இருக்கிறோம் சொல்றது. இவங்க வந்து 10 வருஷத்துலனா அதே சொல்றாங்க 10 வருஷமா நாங்க ஆண்டதுல ஒன்று எந்த வளர்ச்சி இல்ல. பக்ரானங்கள் போன்ற மிகப்பெரிய அணைகளை கட்டி இந்த நாட்டில் உயர்வுத்தை கொண்டு சொல்லுங்க சார். காங்கிரஸை புறக்கணித்து நீங்கள் எதுவுமே பேச முடியாது. பேசுங்க. தலைவர் யாரு? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நிறைய கருத்து எதிர்க்கட்சி கொடுத்துட்டாங்களா? சரி ரைட். இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில மரக்காணத்துல ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னால 22 பேர் செத்து போன பிறகு இப்ப இன்னைக்கு 60 இன்னோட சேர்த்து 64 பேர் செத்து போயிட்டாங்க. அது வெசல் சாராயம் குடிச்சு. ஆனால் எதிர்கட்சிகளை பேசுறதுக்கு அனுமதிக்காங்களா? சட்டப்பேரவையில் என்ன நடக்கு? அதனால ஒரு விஷயம் ஆளுங்கட்சி அவர்களுக்கு அவர்கள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல என்ன சொல்றாங்களோ ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மக்களிடத்திலே அந்த கட்சியினுடைய கொள்கை திட்டம், எதிர்கால கொள்கை திட்டத்தை தேர்தல் அறிக்கையா வைக்காங்க. மக்கள் வாக்களித்து வெற்றி பெறுகிறோம். வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் அறிவித்த கொள்கை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் எங்களுடைய அரசின் கொள்கை திட்டத்தை மேதகு ஜனாதிபதி அவர்கள், அதாவது குடியரசு தலைவி அவர்கள் வந்து வாசிச்சிருக்காங்க. இதுல ஒண்ணு பெரிய ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கும் அதிர்ச்சி அடைகிறதுக்கும் ஒண்ணு இல்ல. நிச்சயமாக கடந்த காலங்கள்ல நீங்க இந்த பத்திரிகைகளும் எதிர்கட்சிகளும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ இந்தியா கூட்டணி நீங்களே கூட சொன்னீங்க 240 இடம், அவங்களுக்கு 233 இடம், 6 இடம் 7 இடம் தான் வித்தியாசம்னு சொன்னீங்க. அதுவே முரண்பாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 99 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி 99 இடம், சமாஜ்வாடி கட்சி 33 இடம். அதனால நீங்க அவங்க இந்தியா கூட்டணிய ஒரு ஒட்டு கூட்டணியை தவிர இந்தியா கூட்டணின்னு நீங்க அவங்க எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்னா ஒட்டு சேர்க்காதீங்க. கிடையாது. பேசுவோம் செல்வம் சார். தூத்துக்குடியில இருந்து முத்துக்களை உதித்து கொண்டிருக்கல. அடுத்த முறை நான் உங்களுக்கு அதிக வாய்ப்பு தரேன். ரொம்ப நன்றி. இந்தியா கூட்டணி ஒண்ணு இல்ல, காங்கிரஸ் 99ஓட முடிச்சுக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஹேமந்த் சோரனோ வழக்குல இருக்காங்க. நன்றி 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 நேயர்களே. இந்த இன்னைக்கு வழக்குல இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அவமானம். ரைட். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிய மிகச் சிறப்பான வாதத்தில் முன்னெடுத்த மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கநாதன், செல்வம் அவர்கள், ஐயா முருகையன், அரசியல் விமர்சகர் நவநீத், உங்கள் அனைவருக்கும் நான் உணர்வுபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.